ஒரு தேர்தல் அறிக்கை என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியால் வெளியிடப்பட்டிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் எதுவாக இருந்தாலும் ஆட்சி விட்டு போகலான்னு கூட முடியாது. அப்படித்தானே பொண்ணா சொல், ஏதாவது இருந்து ஆட்சி விட்டு போயிடலான்னு சொன்னா நாளைக்கு ஜனங்கள் சண்டையை பிடிச்சிடுவாங்க. தேர்தல் காலத்தில் முக்கியமாக தேர்தல் அறிக்கை என்பது பேசப்படுகிறதா இந்த தேர்தலில் என்று சொல்லி கேட்டால் பொதுவாக இல்லை. சில அறிவிப்புகள் என்பது வந்து கொண்டே இருக்கிறது. நான் வரும்போது பார்த்தேன், திருவண்ணாமலையில அப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக அமைச்சர் ஏவாவேலு அவர்கள் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து நம்ம போலூர் பகுதியை சார்ந்த சி. ஏழுமலை பாஜகவில் போட்டியிடுகிறார். ஏவாவேலு அவர்களை ஆதரித்து பிரச்சாரத்திற்கு திராவிட கழகத்துடைய இளம் பேச்சாளர் மதிவதனி வந்து பேசுறாங்க. ஏராளமான கருத்துக்களை முன்வைத்து பேசுகிறார்கள். ஆனா பாஜக சார்ந்த ஏழுமலை அவர் தேர்தல் பிரச்சாரத்தை நான் பார்த்தேன். மேடையில கடைகாலத்தை விட்டுதானே, இன்னும் இப்படி இருக்கீங்க நீங்க, கடைகாலத்தை விட்டுறாயா கடன் கிடக்கணும். சும்மா போட்டு வெளுக்கிறார் கூட்டம் சேர்ந்து ஓட்டு போடுவாங்கன்னு தெரியல. நண்பர்களே, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கை சேத்துப்பட்டு பகுதியை பொறுத்தவரையில் விவசாயிகள் பகுதி, சேத்துப்பட்டு நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகளின் பணங்களை, கோடிக்கணக்கான பணங்களை கொள்முதல் செய்தவர்கள் கொடுக்காத போது அதற்காக போராட்டத்தை நடத்தி விவசாயிகளுடைய பல கோடி ரூபாய்களை திருப்பி பெற்றுக் கொடுத்த கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. வரலாறு. நாங்க மக்களுக்கு சும்மா ஓட்டு கேட்டா வளர்ந்து கிடையாது. நான் என் ஆரணியில பேசும்போது பேசுறேன். ஆரணியிலே நெசவு தொழில் செய்யக்கூடிய தொழிலாளிக்கு இலவசமான மின்சாரம் கிடைக்கப்பட வேண்டும். பட்டுத்தறி நெசவு, கைத்தறி நெசவு மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுகிறது என்று வந்தபோது 10,000க்கு மேற்பட்ட தொழிலாளிகளை திரட்டி போராடியது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. அவன் தாங்க பதிவு. இதே சேத்துப்பட்ட நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல்லை கொள்முதல் செய்தவர்கள் விவசாயிகளுக்கு பணப்பட்டுவாரவை செய்யாமல் ஏமாற்றிய போது தெருவில் இறங்கி போராடி பணத்தை பெற்றுக் கொடுத்த அமைப்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. செங்கொடி இயக்கம். அந்த அடிப்படையில் நாங்கள் மக்களுடைய ஓட்டுகளை கேட்பதற்கு தார்மீக உரிமை படைத்து வருகிறேன். மக்களிட ஓட்ட போடியா முரசு சிலத்தில் வாக்களியுங்கள் என்று வாக்குகளை கேட்கிற உரிமை என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. அதுக்காக நீங்க விஜய்க்கு என்ன இருக்குன்னு கேட்காதீங்க. நம்ம மாநில குழு உறுப்பினர்கள் சொன்னாரு தற்கூரி அப்புறம் மெர்கூரி எல்லாம் சொல்லாதீங்கப்பா. அது என்ன தற்கூரி மெர்கூரி எல்லாம் பேசிக்கிட்டு அப்படிலாம் ஒண்ணு இல்லை. அவர் ஒரு தேர்தல் அறிக்கை விட்டுருக்காங்க. வரும்போதுதான் பேசிட்டு வந்தோம். எல்லாருக்கும் 20 கோடி பேருக்கு 25 லட்சம் 25 லட்சம் ரூபாய்க்கு மொத்த பேருக்கு நாங்கள் காப்பீட்டு திட்டத்தை கொடுத்தோம். போடுற கூடி கிரிகிறான் சமூக வலைதளத்தில் மலைக்கு மடுவுக்கு வித்தியாசம் தெரியாம ஆட்சி கூட தேர்தல் அறிக்கையில ஆட்சிக்கு வந்தாதான் அமல்படுத்த போனோம். வரலன்னா என்ன அள்ளி விட்டுறா கேட்கறது யாரு இருக்க போனோம் அடிச்சு விட்டுறாரு. 25 லட்சம் ரூபாய் காப்பீட்டுக்கு நான் அறிவிக்கிறேன். ஏற்கனவே கஜானா காலில் அறிவித்து என்ன வருமானம் வருகிறது நாட்டிற்கு, செலவினங்கள் எப்படி செய்யப்படுகிறது. ஒரு அரசு ஆட்சி செய்கிறது என்று சொன்னால், நிர்வாக ஏற்பாடுகள் இருக்கிறது என்று சொன்னால், எப்படி அரசாங்கத்திற்கு பணம் வருகிறது, பணத்தை எந்த திட்டத்துக்கு செலவு செய்யப்பட வேண்டும் என்று இப்படியெல்லாம் பார்த்து செய்ய வேண்டிய தேவை இருக்கு.
அச்சு உட்ராயம் வந்து ராவில கடா கண்ட கணக்கா ஜனங்க வந்து முடிக்குது. என்ன ஆகுது? ஆகவே இன்றைக்கு தேர்தல் அறிக்கை குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் நான் இது விவசாய பகுதியாக இருப்பதனால் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பம்பு செட்டுகளுக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது எவ்வளவு பேருக்கு மின் இணைப்பு கொடுத்தார் சொல்ல மீட்டிங் போட்டு விழுப்பு இங்க வந்து ஆணையில பேசிட்டு போறாரு. ஆணையில என்ன பேசுறாரு? கருணாநிதி வந்து திருட்டு ரயில் வந்தாருன்னு பேசுறாரு. ரயில் திருட்டு ரயில் தான் அவர் திட்டத்தனமா வந்தான்னு சொன்னா கூட பரவாயில்லன்னு போலாம். அப்ப கம்யூனிஸ்ட் ரயில் திருட்டு ரயில் சொல்லிட்டு போறாரு எடப்பாடி. கொஞ்சம் முன்ன பண்ணதான் பேசுறாருன்னு வச்சுக்கலாம். நான் கேட்கிறேன், விவசாயிகளை பற்றி பேசியா பிரச்சனை இருக்கு? பம்பு செட்டுக்கு இலவச இணைப்பு வழங்கலாம். நீ ஆட்சி ஆண்டிய ஜெயலலிதா மறைந்த பின்பு 4 ஆண்டுகள் சும்மா சட்டையை மச்சு விட்டு நான் போடுமா இல்ல பச்சையா துண்டம் போட்டு நான் போடுமா? ராஜசேகர் பாக்குறாரு, அவர் விவசாய வீட்டுக்குள்ள சொல்றாரு. அது உண்மைதானா? அவர் விவசாய வீட்டுக்குள்ள அவரே சொல்லிக்கிறாரு. தோழர் கேட்டாரு, இப்ப நான் யாருக்கு விவசாயி கூலி சொல்ல நீ 100 நாள் வேலை அப்புறம் அது வருவோம். விவசாய வீட்டுக்குள்ள சொன்னால் மோடி சர்க்கார் விவசாயிகளுக்கு எதிராக 3 வேளாண் சட்டங்களை போட்டாரே. என்ன பண்ண? நீங்க திமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது 2 லட்சத்துக்கு மேற்பட்ட விவசாயிகளுக்கு நான் பம்பு செட்டுகளுக்கு இணைப்பு வழங்க போறேன்னு சொல்லி திமுக தேர்தல் அறிக்கை சொல்லி இருக்கிறது. 4 ஆண்டு கால ஆட்சியில் நீ எத்தனை பேருக்கு இணைப்பு கொடுத்தாய்? பட்சத்துக்கு போட்டு புரிய இருக்கிற தராமுறான் பிரச்சனைக்கு என்னன்னு வாயா இவா பிரச்சனை வா மேலே போட்டு பேசலாம். அப்படி நீ விவசாயிக்கு மின் இணைப்பு வழங்குவதற்கு மாறாக என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, மோடி சர்க்கார் வந்துட்டாரு. உதய மின் திட்டம் ஒரு திட்டம். அது ஜெயலலிதா ஆட்சி 2016 அந்த அம்மா சொல்லிச்சு, ஐயோ இந்த உதய மின் திட்டம் வந்தா இது உதவாத மின் திட்டம். இந்த உதய மின் திட்டம் உதவாத மின் திட்டம் யாருக்கு? விவசாயிகளுக்கு. மின்சாரத்தை தனியாருக்கு விற்பனை செய்ய போகிறார்கள். பேர் சொல்லு, அன்புமணி பேர் சொல்லுங்க. நாங்களே விவசாயி எங்களை விட்டா யாரா இருக்கான்னு பேசுறேன்.